ஸோ ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வாய்ஸ் ஆக்டராக உள்ளே வரணும்னு ஆசைப்படல. இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும்போது நீங்கள் ஒரு நடிகராக ஆகணும்னு தான் ஆசைப்பட்டு வந்தீங்க. ஸோ அந்த ஆசை எப்படின்னு ஆரம்பிச்சது? பள்ளிகள்ல இருந்து தொடங்கின விஷயங்கள் அது. ஓகே. பள்ளிகளில் நாடகங்களில் நடிக்கிறது, பேச்சு போட்டிகளில் கலந்துக்கிறது, பள்ளிகளில் மாணவர்கள் ஆசிரியர்கள்கிட்ட நாம் பரஸ்பரம் உரையாடுறது, அங்கேருந்து வந்தது தான். எனக்கு சிறு வயசுலேருந்தே நடிப்பின் மீதான ஆர்வம்ங்கிறது நிறைய இருந்தது. பள்ளி நாடகங்களில் நிறையா நடிச்சிருக்கேன். புத்தகங்கள் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சிது. அப்போ நான் இருந்த அந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா நிறைய மன்றங்கள் இருந்தது. இன்றைக்கி தான் நம்ம அதை அது இல்லை, அந்த மாதிரியான வாய்ப்பு இல்லை குழந்தைங்களுக்கு. அன்னைக்கு இருந்தது. ஒரு அரசியல் கட்சிகளினுடைய அலுவலகங்கள் இருக்குது இல்லைங்களா, அங்கே நிறைய புத்தகங்கள் இருக்கும். கம்யூனிச சித்தாந்தங்கள், திராவிட சித்தாந்தங்கள், தேசிய சித்தாந்தங்கள், இப்படி பல விஷயங்கள் அதுக்குள்ளே இருந்தது. அப்போது நான் அதுக்குள்ளே எல்லாம் போய் 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 படிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுனால என்ன அறியாமல் எனக்குள்ள ஒரு இயக்குனருக்கான விதையும் உள்ளே இருந்தது. அப்போ நம்ம முயற்சி பண்ணதே நடிப்பு, இயக்கம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயந்தான். ஆனால் ஏனோ காலச்சூழல் நம்மளை இந்த பின்னணி துறைக்குள்ளே கொண்டு வந்துடுச்சு. அதனால் நான் அதுக்குள்ளே கிடந்து இப்போ உழன்று கொண்டு இருக்கிறேன். இப்போ இதுக்குள்ளே இருக்கீங்க, பட் அதற்கான தேடி வந்ததுக்கான முயற்சி இருக்கானா இப்போவும்? இல்லை, முயற்சி இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஒரு சாதாரண மனுஷனாக நானும் குடும்பச்சூழல், கமிட்மெண்ட் அப்படிங்கிற சில விஷயங்கள் இருக்குது, அதுக்குள்ளே இருக்கேன். இப்போ தான் ஒன்றா அதிலிருந்து நான் வெளியே வரேன். இனி வரக்கூடிய காலங்கள் அது சரியாக அமைஞ்சதுன்னா அந்த பாதைக்குள்ளே பயணம்.